ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வனிஸ் சேனல். அனைவருக்கும் எனது இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு ஸ்பெஷல் ரெசிபி, அது கிருஷ்ண ஜெயந்திக்காக பண்ணுறது. கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் அவல் லட்டு தான் பார்க்க போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நான் சிவப்பு அவல் லட்டு தான் பண்ணியிருக்கிறேங்க. இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த லட்டு பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துக்கலாம். நம்ம நெய் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன். கொஞ்சமாக பாதாம், ஸ்லைஸ்டு பாதாம் எடுத்துருக்கிறேன். திராட்சை, கொஞ்சமாக ஏலக்காய் தூள். ஏலக்காய் நீங்கள் 1-2 பொடிச்சு கூட போட்டுக்கலாம். 1 கப் அளவிற்கு சிவப்பு அவல், 1/2 கப்புக்கும் கொஞ்சம் குறைவா வெல்லம், அதை தூள் பண்ணி வச்சிருக்கிறேன். 1/4 கப் அளவிற்கு துருவின தேங்காய், அதோட கேஷ்யூ நட்ஸும் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ ப்ராசஸிங் ஆரம்பிச்சிடலாம். முதல்ல ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவிற்கு நெய் சேர்த்துக்கலாம். இதோட இப்போ 1 கப் அளவிற்கு அவல் எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்து இதை நல்லா வறுத்துக்கலாம். நெய்யில் இதை நல்லா வறுக்கணுங்க. வறுத்து நல்லா மொறுமொறுன்னு ஆகிற வரைக்கும் வறுத்துக்கணும். அடுப்பை மிதமான தீயில வச்சு வறுத்துக்கோங்க. பாருங்க, நல்லா மொறுமொறுன்னு ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு தட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம், ஆறட்டும். இப்போ பாருங்க, நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இந்த மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துக்க போகிறோம். நம்ம நல்லா நைஸாக பொடிச்சிக்கலாங்க. இப்போ பொடிச்சாச்சு. இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு சேர்த்துக்கலாம். 1-2 இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவிற்கு நெய் சேர்த்துருக்கிறேன். இதோட இந்த 1/4 கப் துருவின தேங்காய் இருக்கு இல்லைங்களா, அதை சேர்த்து இதை நல்லா வறுத்துக்கலாம். தேங்காயோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். அதுவே ஒரு நல்ல மணத்தை கொடுக்கும். கொஞ்சம் ப்ரௌனிஷாக ஆகும், அது வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ இதுவும் ஆறட்டும். ஆறின உடனே இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஏன்னா துருவல் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதோட இந்த பொடித்து வைத்திருக்கிற வெல்லத்தையும் சேர்த்து மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். ஏன்னா ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் அப்படிங்கிறதுக்காக தான். நீங்கள் நல்லா பொடியாக துருவி இருந்தால் அதை அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச அவல் பொடி இருக்கு இல்லைங்களா, அதோட கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட இப்போது தேங்காய் வெல்லம் அதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இந்த தேங்காயும் வெல்லமும் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும், அது இல்லாத மாதிரி நல்லா கலந்துக்கணும். இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவிற்கு நெய் விட்டுக்கலாம். அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு முந்திரி திராட்சையெல்லாம் எடுத்துருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். இதோட இப்போது முந்திரி சேர்த்துருக்கிறேன். கேஷ்யூ நட்ஸ் கொஞ்சம் உடச்சி விட்டுருக்கிறேன், ஃபுல்லாக போடலை. ஏன்னா லட்டு நம்ம ஒரு மீடியம் சைஸாக தான் பிடிக்க போகிறோம், அதனால் 1-2 உடச்சிருக்கேன். இதோட கொஞ்சமாக பாதாம், இது ஸ்லைஸ்டு பாதாம், இதையும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நெய்யில் வறுப்பட்ட உடனே இதோட நம்ம திராட்சை சேர்த்துக்கலாம், உலர் திராட்சை. இதையும் சேர்த்து நல்லா நெய்யில் வறுத்துக்கலாம். நெய் எக்ஸ்ட்ரா தான் தெரியுது, அதோடு சேர்த்து நம்ம லட்டு பிடிக்கும் போது லட்டு வரும், நம்மளுக்கு நல்லா பிடிக்க வரும். இப்போது சூட்டோடு அதை இந்த மிக்ஸோடு சேர்த்துக்கலாம். நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, எல்லாம் அதோடு சேர்த்துக்கலாம். நீங்கள் அந்த பவுடரை அந்த தவாவில் போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் நெய் இருக்கும், அதனால தான் வேஸ்ட் பண்ண வேண்டாம். லேசாக சூடு இருக்கும், அதனால் நெய் சூடாக இருக்குது இல்லைங்களா, அதனால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கையால் இதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். அப்போ தான் அந்த நெய், முந்திரி, திராட்சை, பாதாம், தேங்காய் எல்லாமே, வெல்லம் எல்லாமே ஒன்றா சேரும். இப்போ பாருங்கள், நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப உதிரியாக இருந்ததுன்னா ஒரு டீஸ்பூன் அளவிற்கு பால் சேர்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு நல்லா பிடிக்க வரும். பாருங்கள், நம்ம அவல் லட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இது சிவப்பு அவல் லட்டு, அதனால் இது ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. நம்ம சிவப்பு அரிசி சாப்பிட்றோம் இல்லைங்களா,
கைக்குத்தல் அரிசி, அது ரொம்ப ஹெல்த்தின்னு தான் அதை சாப்பிட்றோம், அன்பாலிஷ்ட் ரைஸ். பாருங்கள், நம்ம சூப்பரான ஹெல்த்தியான அவல் லட்டு ரெடி ஆயிடுச்சு. கிருஷ்ண ஜெயந்திக்கு பண்ணி கடவுளுக்கு நம்ம பிரசாதமாக வைக்கலாங்க. சாப்பிடவும் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.